கழிவுகளற்ற கடற்கரை திட்டம் காத்தான்குடியில் மாபெரும் சுத்திகரிப்பு சிரமதானம். செய்தியாசிரியர் MDM யூனுஸ், வாசிப்பவர் கபீரா சுலைமான். ஜனாதிபதி செயலகத்தின் கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டத்தின் கீழ் காத்தான்குடி கடற்கரை பகுதிகளில் விசேட தூய்மைப்படுத்தும் சிரமதான நிகழ்வு இன்று காலை முன்னெடுக்கப்பட்டது. காத்தான்குடி நகர சபையும் இலங்கை இராணுவத்தின் 11வது பட்டாலியன் இலங்கை சின்ஹா ரெஜிமெண்டும் இணைந்து ஏற்பாடு செய்த இந்த நிகழ்வு காத்தான்குடி கடற்கரை நட்சத்திர வளைவு முன்றல் மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகளில் நடைபெற்றது. கழிவுகளற்ற கடற்கரை என்ற துணிப்பொருளில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் இராணுவத்தினருடன் இணைந்து பொது அமைப்புகள், விளையாட்டுக் கழகங்கள், இளைஞர் கழகங்கள், சமூக அமைப்புகள் மற்றும் தன்னார்வலர்கள் பலரும் கலந்து கொண்டனர். காத்தான்குடி பிரதேச செயலகம், நகர சபை, போலீசார் மற்றும் கடற்படையினரின் பங்களிப்புடன் கடற்கரை பகுதிகளில் சுத்திகரிப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டதுடன் நகர சபையின் கழிவகற்றல் வாகனங்கள் மற்றும் கனரக இயந்திரங்களும் பயன்படுத்தப்பட்டன. இந்த நிகழ்வில் காத்தான்குடி பிரதேச செயலாளர் நிஹாரா மௌஜூத், நகர சபை செயலாளர் ரினோசா முப்லி, இராணுவ அதிகாரிகள், நகர சபை உறுப்பினர்கள், போலீசார், கடற்படையினர் அதிகாரிகள், அரசு உத்தியோகத்தர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றவை குறிப்பிடத்தக்கது. நாடறிந்த உலமாவும் ஹஜ் உம்ரா வழிகாட்டலில் நீண்டகால அனுபவமும் கொண்ட மௌலவி அல் ஹாஜ் MAM மஸ்ஊத் அஹமத் ஹாஷிமி JP அவர்களின் தலைமையில் புனித ரமலான் மாதம் உட்பட பிரதி மாதமும் ஒரு உம்ரா குழு அழைத்துச் செல்லப்படுகின்றது. அல் மனாசிக் டிராவல்ஸ் பிரைவேட் லிமிடெட், அல் மனாசிக் காம்ப்ளெக்ஸ், சர் ராசிக் ஃபரீத் மாவத்தை, காத்தான்குடி 3. தொலைபேசி இலக்கம் 0779 0000115 077900015. அல் மனாசிக் ஹஜ் உம்ரா வணக்க வழிபாடுகளின் நாம். நம்பகமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஸ்பாட் நியூஸ் 24 முகநூல் பக்கத்தை பார்வையிடுங்கள். அதுபோல எமது www.spotnews.lk இணையதள பக்கத்தில் முழுமையான செய்திகளையும் பார்வையிடலாம். உண்மையான செய்திகளுக்கு ஸ்பாட் நியூஸ் 24.